நமக்கெல்லாம் தெரியும் காசாவின் சிங்கம். காசாவினுடைய இராணுவத்தை இராணுவமாக சுதந்திர போராளிகளாக இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடாக இருந்தாலும் அல் குதுஸ் படையணியாக இருந்தாலும் அங்கிருக்கக்கூடிய 14 அமைப்புகளுடைய ஒட்டுமொத்த படைகளையும் மிக நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மிக துல்லியமான அனுபவமும் ஆற்றலும் கொண்ட ஒருவர் தான் யஹ்யா சின்வார். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இஸ்ரேலிய சிறையில் தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர். ஹமாஸினுடைய மிக முக்கிய ஆரம்ப கர்த்தாக்களில் ஒருவராக இருக்கக்கூடிய யாசின் அகமது யாசினுடைய வளர்ப்பாக வார்ப்பாக பார்க்கக்கூடியவர். இவரை கண்டுதான் முழு இஸ்ரேலும் ஏன் அமெரிக்கா கூட அஞ்சிக் கொண்டிருக்கிறது, அவரைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தேடுவாங்கன்னா அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ், அவருடைய ஷூ, அவருடைய வீட்டு பொம்மை, இதையெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாகவே இஸ்ரேலிய இராணுவங்கள் காட்டுகிற அளவுக்கு மிக முக்கியமாக தேடப்படக்கூடிய ஒருவர் யஹ்யா சின்வார். இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் யஹ்யா சின்வார் மிக முக்கியமானவராக இருக்கிறார். காரணம் என்னன்னா அவர்தான் காசாவுக்குள்ள பங்கருக்குள்ள இருந்து கொண்டு இந்த படைகளை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், இந்த யுத்தத்தை வழிநடத்துறாரு. எனவே அவர் சார்பாக சின்வார் மிக முக்கியமான 3 நிபந்தனைகளை விதித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் என்பதை இஸ்ரேல் எழுத்தில் ஒப்புக்கொள்ள வேண்டும் சர்வதேச நாடுகள் முன்னிலையில் என்பதை மிக தெளிவாக யஹ்யா சின்வார் வலியுறுத்தி இருக்கிறார். இது எழுத்தில் கொண்டு வரப்பட வேண்டும், இல்லாவிட்டால் சமாதான உடன்படிக்கை கிடையாது, யுத்த நிறுத்தம் கிடையாது என்கிறார் சின்வார். பாலஸ்தீனர்களை நாடு கடத்துவது அல்லது வெளியேற்ற இஸ்ரேலுக்கு உரிமை கொடுக்க முடியாது என்கிறார் யஹ்யா சின்வார். 2வது நிபந்தனை, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நாடு கடத்தவும் கூடாது, நாட்டை விட்டு வெளியேற்றவும் கூடாது, அதற்கான உரிமை இஸ்ரேலுக்கு கிடையாது என்கிறார். அதே மாதிரி 3வது நிபந்தனையாக யஹ்யா சின்வார் சொல்லக்கூடிய செய்திதான் காசாவின் மறுகட்டுமானத்திற்காக, காசாவை மீள கட்டியெழுப்புவதற்காக எந்த பொருட்களுக்கு அனுமதி இல்லையோ அவற்றினுடைய பட்டியலையும் அவர்கள் தர வேண்டும். காசாவுக்குள்ள இதைத்தான் கொண்டு வரணும் என்றெல்லாம் பிறகு நீ ரூல் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. எதை கொண்டு வரக்கூடாதுன்னு இப்ப பேச்சுவார்த்தையில பேசணும். அது நாங்க ஒத்துக்கிறோமா இல்லையாங்கிறத பேசி தீர்த்துக்கணும். எல்லாத்தையும் பேசி முடி, நாங்க எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் அதை சொல்லவில்லை இதை சொல்லவில்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது என்று சொல்லி மிக துல்லியமாக நிபந்தனை விதித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸினுடைய ஆயுத பிரிவுக்கு தலைவராக இருக்கிற, ஹமாஸை மொத்தமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய யஹ்யா சின்வார் இந்த நிபந்தனைகளை போட்டிருக்கிறார். இதுல இருந்து உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுது? அவன் தயாரா இருக்கிறான், அவனுக்கு இந்த யுத்தத்தை முடிக்கணும், இனிமே சண்டை பிடிக்க முடியாது. தோல்வியின் உச்சத்தில் இருக்கிற காரணத்தினாலதான் பொதுமக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹமாஸினுடைய நிலை மிக தெளிவானது. சமாதானம் என்றால் நாடு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், சுதந்திரம் கிடைக்க வேண்டும், நாங்கள் ஜெயிக்க வேண்டும். எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டால் நாங்கள் உங்கள் மீது எந்த விதமான அட்டாக்கும் பண்ண மாட்டோம், எங்க வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். எனவே எங்களுக்கு சுதந்திரம் ஒன்று மட்டும்தாங்க அவங்களுடைய கோரிக்கை. உலகத்தில் வாழுகிற காலத்தில் ஒரு மனிதன் கேட்கிற உச்சகட்ட உரிமையே அது மட்டும்தான். என்ன சுதந்திரமா வாழ விட்டுருங்க, ஜனநாயக ரீதியில் என்ன வாழ விட்டுருங்க, உங்களுக்கு மட்டும்தான் நிம்மதியா வாழணுமா, நாங்க வாழக்கூடாதா என்பதுதான் பாலஸ்தீன அப்பாவிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்கிற அரசியல் பல்பிரிவு, அரசியல் பிரிவுதான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் அமெரிக்கா மூலமாக இஸ்ரேல் இன்னொரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. அது என்ன கோரிக்கை என்று சொன்னால், இந்த ஹமாஸுடனான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்த அடுத்த கணம் ஹிஸ்புல்லாக்களுடனான பேச்சுவார்த்தைகளை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஹிஸ்புல்லாக்களோடு பேசி யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக வேண்டும். ஹிஸ்புல்லாக்களுடைய பார்டர் பிரச்சனையை நம்ம முடிக்கணும். இல்லைன்னு சொன்னா அது பெரிய தலையீடியாக இருக்கிறது என்று எப்படியாவது ஹிஸ்புல்லாக்களை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஊடாகவாவது அழைப்பதற்கு முயற்சி செய்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே பிரான்ஸ் ஊடாக எகிப்தை மத்தியஸ்தமாக கொண்டு யுத்த நிறுத்தத்திற்கு ஹிஸ்புல்லாக்களை அவர்கள் அழைத்தார்கள். தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லிவிட்டார்கள், நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவதற்கு தயார், காசாவை ஒப்படைத்து விடுங்கள், காசா தான் எங்களுக்கு பிரச்சனை என்பதை மிக தெளிவாக ஹிஸ்புல்லாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஹூதிகள் சொல்லி இருக்கிறார்கள், ஈராக்கிலிருந்து இயங்கக்கூடிய குழுவினர் சொல்லி இருக்கிறார்கள், பஹ்ரைனிலிருந்து இயங்கக்கூடியவர்களும் இனிமேல் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்களும் அதனாலதான் அந்த களத்துக்கு வந்திருக்கிறாங்கிறத நம்ம நேற்று சொல்லி இருக்கிறோம். இந்த மாதிரியான நிலையில் தான் ஹமாஸுடனான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தால் உடனடியாக ஹிஸ்புல்லாக்களோடும் பார்டர் பிரச்சனையை தீர்க்கணும், அதாவது சமாதானம்ங்கிறத தாண்டி பார்டர் பிரச்சனையை தீர்த்துக்கணும், இனிமே ஹிஸ்புல்லாவோட சண்டையை பிடிக்க கூடாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது.